KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials. மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். விஜய் சேதுபதி சார் என்ன சொல்றாரு, கண்டஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் இப்ப எனக்கு முக்கியம் இல்ல. இப்ப நம்ம ஷோல ஜோ சார் நேத்திக்கு நடந்த விஷயங்கள் பத்தி என்ன அட்ரஸ் பண்ண போறாரு, அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத நான் ஆவலா கேட்க ரெடியா இருக்கேன். என் கூட நம்மளுடைய மக்களுமே ஆவலா இருக்காங்க. சொல்லுங்க, நேத்திக்கு மஞ்சரி போயிட்டு பட்டர் கேட்டது, டோஸ்ட் கேட்டது, என்ன நடந்தது? என்னை பொறுத்த வரைக்கும் மஞ்சரி அந்த நான் இன்னைக்கு என்னோட எக்ஸ் தளத்துல ஒரு ட்வீட் போட்டிருப்பேன். மஞ்சளிக்கு ப்ராப்ளம் ஏற்படுதா இல்ல மஞ்சளி ப்ராப்ளம் ஏற்படுத்தி விட்டு விக்டிம் கார்டு பிளே பண்றாங்க அப்படின்னு நம்ம ஒரு பொதுவா பப்ளிக்கோட வியூ எடுக்கும் போது நான் நினைச்சதுதான் பப்ளிக்கும் சொல்லுது. அவங்க ஒரு விஷயத்துல விக்டிம் கார்டை பிளே பண்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா நீங்க எனக்கு அமிச்ச வாட்ஸ்அப் மெசேஜ்ல இருந்து எனக்கு புரிஞ்சது என்னன்னா, மஞ்சரி கார்னர் செய்யப்படுகிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. எனக்கு என்ன தோணுது, மஞ்சரி மற்றவர்களை வேறனே ட்ரிகர் பண்ணி தன்னைத்தானே கார்னர் செய்து கொண்டு ஒரு ப்ரொஜெக்ஷனை காட்டுகிறார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே 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 இதுக்கான காரணம் நான் சொல்றேன். எல்லா மஞ்சரி ப்ராப்ளத்திலையும் இத்தனூண்ட மேட்ருக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல அந்த டால் டாஸ்க்ல கூட நான் உங்களுக்கு ஒரு லிங்க் ஷேர் பண்ணிருப்பேன். தலையே இடிச்சிருக்காரு, தலையை இடிச்சு கீழே விழுந்து தலை வலிச்சு ஐயோ அப்படின்ற அளவுக்கு ஒரு பில்டப் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஆமா ஓகேவா, அதை நான் உங்களுக்கு ப்ரூஃபோட அமிச்சேன். சோ இந்த மாதிரி இவங்களுடைய விஷயங்கள்ல நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தா பேசிக்கலி நம்ம இந்த ஜோன்ல போட்டுக்கிட்டா மக்களுடைய அனுதாபத்தை நம்ம சம்பாரிச்சுக்கலாம், அதை வைத்து இந்த ஷோக்குள்ள ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த விபூதி அடிச்ச ப்ராசஸ்ல நானே ஒரு வாட்டி ஏமாந்து மஞ்சரி வேற மாதிரி அப்படி ஒரு ட்வீட் வேற போட்டு வச்சிருக்கேன். சோ இந்த அம்மா ஒரு பக்கம் முத்துவ யூஸ் பண்ணிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இவங்க தனியா ஒரு கேம் ஆடுறாங்க. அதாவது வெளியில இருந்து உள்ள போயிருக்காங்க. முத்துவுக்கு இருக்கிற அந்த டாப் ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ட தெரிஞ்சுதான் உள்ள போயிருக்காங்க. சோ முத்துவை வைத்து முத்துவோட நண்பர் ஏற்கனவே தெரிந்தவங்க அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிட்டு முத்துவோடைய அனுதாபத்தை பெற்றுக்கொண்டு முத்துவுக்கும் ஒரு கடமை மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் நாம தான் அவங்க நிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ள முத்துவை தள்ளி விட்டு முத்துவோட முதுகுல சவாரி செய்யறாங்களோ. இது எப்படி ஒரு கோவா கேங் அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் ஆகி இப்ப சௌந்தர்யா ஓட்டிங்ல இல்லைன்னா அந்த ஓட்டு எல்லாம் ரயானுக்கும் ஜாக்லினுக்கும் விழுகிற மாதிரி முத்து ஓட்டிங்ல இல்லைன்னா அந்த ஓட்டுகள் எல்லாம் மஞ்சரியை காப்பாற்றணும் அப்படின்னு மஞ்சரி செட் பண்றாங்களோன்னு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுட் வருது. ஓகே 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 அதற்காக ஆப்போசிட்ல செஞ்சதெல்லாம் கரெக்ட் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, அவங்க பேசின விதங்கள் வேணா தப்பா இருக்கலாம், ஆஷா இருக்கலாம். அதே மாதிரி அருண் இப்படி பண்றது எனக்கு ஒண்ணும் தப்பு இல்லை அப்படின்னு இன்னைக்கு தீபக் சொல்றாரு. இதே தீபக் தான் சோஃபால உட்கார்ந்து இருக்கும்போது ரியா அப்படி பண்ணது பிரச்சனைன்னாரு, அருணும் அது பிரச்சனைன்னாரு. அன்னைக்கு இல்லாத அந்த தெளிவு என்ன இன்னைக்கு வந்துருச்சு, வரேவா வாட்ட தெளிவு. அப்ப ஆட்களை தேர்ந்தெடுத்து நீங்க அடிக்கிறீங்க. அதுக்கு தேர்ந்தெடுக்கிற ஆட்கள் எல்லாமே ஒயில்டு கார்டு கண்டஸ்டன்டா இருக்கு. ஏன் அவங்க பழைய கண்டஸ்டன்ட போனா பல்ல பிடிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு ஓட்டுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு உள்ள. அண்ட் மஞ்சரி நடுல உள்ள பேசும்போது அந்த ரெஸ்ட் ரூம் ஏரியால போய் உட்காந்து அழுவாங்க. அப்ப பவித்ரா ஆனந்தி எல்லாமே சமாதானப்படுத்த வந்தாங்க நேத்து. அப்ப அவங்க சொன்னாங்க, ஒருவேளை நான் மாத்தி பேசுறதா இருந்தாலுமே, நான் பேசுறது உங்களுக்கு மாத்தி பேசுற மாதிரி இருந்தாலுமே நான் அதை மாத்திக்கிறேன். பட் ஒரே நாள்லயோ இல்ல 50 நாள்லயோ நான் அதெல்லாம் மாத்திக்க முடியாது இல்லையா? 33 வருஷமா அது இருந்திருக்கு. எப்படி நான் எல்லாத்தையும் அட் அ டைம்ல மாத்திக்கணும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இது ரியல் லைஃப்ல நிறைய பேர் கோ த்ரூ பண்ற விஷயம்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்து ஒரு வயசு வரைக்கும் ஒரே மாதிரி வளர்ந்துருவாங்க. அப்புறம் அவங்கள மாத்தணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? How should they take this? நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, பிக் பாஸ் உங்கள் இல்லம் அப்படின்னா அது உங்க இல்லம் கிடையாது, அது கிடையாது. உங்க வீட்டுல நீங்க பல்லு விளக்காம காஃபி குடிக்கலாம். இங்க பல்லு விளக்காம காஃபி குடிச்சீங்கன்னா இவ பல்லே விளக்க மாட்டேன்னு கேமரானோட சொல்றாங்க. அது வாழ்க்கை முழுசும் சாசனாக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். விஜய் சேதுபதி சரி நீங்க சொன்னாரு பாத்தீங்களா,
நீங்க வந்து பேச தெரியலன்னா கூட பரவாயில்ல, தயங்காதீங்க, தப்பா பேசினாலும் பிரச்சனை இல்ல, பேசுங்க, தப்பா பேசுங்க அப்படின்னு சொல்றாருல. அதுதான் ஒரிஜினாலிட்டி தான் நாங்க வந்து விரும்புறோம். நான் என்ன சொல்றேன், ஒரிஜினாலிட்டி தான் நீங்க விரும்புறீங்கன்னா வர்ஷினிக்கு என்ன ஒரிஜினாலிட்டி இல்ல, அதே மாதிரி ரியாக்கு என்ன ஒரிஜினாலிட்டி இல்ல. நான் கேக்குற கேள்வி போட்டேன், ரஞ்சித்துக்கு என்ன ஒரிஜினாலிட்டி இருக்கு? பதில் இருக்கா? அன்பானவர். சோ நீங்க கம்பாரிசன் ஆஃப் இதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஜெஃப்ரி வந்து ஒரு தங்கமான மனிதனா மாறிட்டான். தன்னுடைய கேப்டன்ஷிப் ரோல கூட சாச்சனாக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான். என்ன ஒரு உயர்ந்த உள்ளம். அப்படி அந்த 3 பேர் பேசல, வெளியில இருக்கிற 3 கோடி பேர் பேசணுன்றதுக்காக பண்ற வேலை. அதாவது அடிச்சு கேட்பாங்க, அப்பயும் சொல்லிடாதீங்கன்னு எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்காரு. அதான் விஷயம். விட்டு கொடுத்துதான் சாச்சன் ஆனான்ட்டு. இப்ப இத வந்து இன்னொரு நாள் ஜாஃப்ரி நான் அவனை விட்டு கொடுத்துதான் கேப்டன் ஆன தெரியுமா அப்படின்னு ஆகி அது ஒரு பஞ்சாயத்தம். இப்ப அதுக்கு வருவோம். இப்ப அடுத்து வந்து ராணவும் விஷாலும் ஒரு கண்டென்ட் பேசுறாங்கப்பா. மறுபடியும் இந்த விஷாலுக்கு வாயில பிரச்சனை. எங்களுக்கு இது லவ் கண்டென்ட்டே இல்ல, ஜஸ்ட் எங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பண்றோம், இது ஒரு மேட்டரே கிடையாது, எங்களுக்குள்ள லவ்வே கிடையாது. ஏய், பேசிக்கலி மக்களை முட்டாளாக்குறது வந்து சீரியல்ல பண்ணீங்கடா, அது ரியாலிட்டி இல்லடா, நாங்க ஒத்துக்கிறோம்டா. நீங்க இந்த கண்டென்ட் இல்லைன்னு சொல்றத கூட கண்டென்ட்டா காட்டுறாங்கடா. மிஸ்டர் விஷால், நீங்க உங்களுக்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க, வெளியே இருக்காங்க நினைக்கிறீங்க, அவங்க எல்லாரும் உங்க பேரே அழிச்சு அடுத்தது லொகேஷனுக்கு மாறிட்டாங்க. எனக்கு விஷாலை பார்த்தா அப்ப நிறமெல்லாம் புடைக்குது. எனக்கு இந்த காதலை வந்து கண்டென்ட் யூஸ் பண்றவங்கள பார்த்தாவே காண்டாயிரும். இல்ல, இவங்க காதலே இல்லன்றதுதான் கண்டென்ட்டா யூஸ் பண்றாங்கன்றத சொல்றாங்க. நாங்க தான் காதல்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலையே, லவ்னே பேசல. அப்ப அது உண்மை அசிங்கம், அது இன்னும் கேவலம். அதெல்லாம் ரிவ்யூவரா நான் பேச முடியல அந்த வார்த்தையை. ஆஃப் த ரெக்கார்ட்ஸ்ல வேணா நான் போன்ல கூட பேசிப்பேன், ஆனா ஆன் த ரெக்கார்ட்ஸா பேச முடியல. நிறைய பேர் ஹேஷ்டாக் ஆஃப் போட்டு கூட ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. சோ இது ரொம்ப கேவலமா இருக்கு. சரி, ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அருணுக்காக பர்த்டே கேக்க ரெடி பண்றதுக்கு தீபக்குடைய முயற்சியா இருக்கு. தீபக் ஒரு கேப்டன், அதற்காக செய்கிறார். தீபக் கேப்டன் இல்லைன்னா அருணுக்காக இவ்வளவு மெனக்கெட நடந்திருக்காரு. ஏன்னா அந்த வீட்டுல ராணுவுக்கு பர்த்டே வந்துச்சு, ராணுவுக்கு இப்படி சூப்பரா கொண்டாடல யாரும், ஆக்ட் எல்லாம் பண்ணி மலையில் கொடைக்குள் மலையெல்லாம் பண்ணல. அருணுக்கு நடந்ததுனால, அதுவும் தீபக் அவருடைய கேப்டன்சில நடந்ததுனால தீபக் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ரவா கேக்க பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கும் போது, இன்னொரு பக்கம் அவர் கேக் வந்து வீட்டுல இருந்து வந்து அவங்க ஹார்லே குயின்ட்டு வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துருச்சு. இதை காட்டணும்ன்றதே ஃப்ரைடே நிகழ்வுகளா நம்மளுக்கு காட்டிட்டாங்க. அதாவது நீங்க ஃப்ரைடே நிகழ்வுகள்னு எனக்கு சொல்லாம அருணுடைய பிறந்த நாள் செலிப்ரேஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் நீங்க போட்டிருந்தீங்கன்னா நாங்க அவாய்ட் பண்ணிட்டு கண்டென்ட்குள்ள வந்திருக்கோம். 20 நிமிஷத்தை நாங்க வாழ்க்கையில சேவ் பண்ணிருக்கோம். வாழ்க்கைக்கு அதை பார்த்தோன்னா அருண் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தாண்டி போயிருக்கோம், கடந்து போயிருக்கோம். சரி, அதைதான் கடந்து போய் விஜய் சேதுபதி வந்துட்டாருன்னா அவரும் ஒரு 10 நிமிஷம் இந்த பர்த்டே கண்டென்ட் தான் பேசுறாரு. ஐயா என்ன ஐயா இது, அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்க ஐயா, நீங்க கண்டென்ட்டுக்குள்ள வாங்க. அருண் ஸ்டோர் ரூமுக்கு போங்க, எங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் எடுத்திருக்கோம், அவர் பேரு 5 ஸ்டார். வீட்டுல கேக் இருக்கும் போது அது மாதிரி உங்களுக்கு பிறந்தநாள் வரும்போது அவங்கள்ட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கோம், 5 ஸ்டார் கொடுத்துதான் பிறந்தநாள் குழந்தைய நாங்க வந்து குஷிப்படுத்துவோம். அதனால எடுத்துட்டு வந்து நீங்க யாருக்கு சாருன்னு சொல்றீங்களோ, யாருக்கு மச்சின்னு சொல்றீங்களோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஒரு 20 நிமிஷம் ஓட்டுறாங்க. ஆக மொத்தத்துல சிங்கிள் பசங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த லெட்டர் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரே கடுப்பா கேள்விப்பட்டேன் சார். நான் உலகில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அந்த மொத்த எபிசோடே கடுப்பா இருந்துச்சு. அதுல ஸ்பெஷலா அந்த 20 நிமிஷம் அந்த லவ் கண்டென்ட், தட் இஸ் ஓகே. அருணுக்கும் அந்த சைட்ல இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் கமெண்ட் பண்றதுக்கெல்லாம் நம்ம யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. பிரச்சனை இல்ல, அது அவங்களுடைய வாழ்க்கை. அது நம்மளுக்கு அதுதான் சொல்றேன், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பிரச்சனை. ஓகேவா? ஆனா அதுக்குள்ள நாம போக முடியாது. ஆனா அதை ஏன்டா 25 நிமிஷம் எங்களுக்கு காட்டி சாவடிச்சீங்க அப்படின்னு விஜய் டிவி வேணா கேட்கலாம். அதான் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா ஒன்னும் பண்ண பிரச்சனை இல்லை. அதை லைட்டா ஒரு 5 மினிட்ஸ் எங்களுக்கு காட்டிட்டு 15 மினிட்ஸ் நீங்க ஒரு கட் பண்ணி தனியா அவங்களுக்கு ஒரு MP4 பிளேயரா அனுப்பிச்சு விட்டுருந்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு சீடியை போட்டு, இப்பதான் புதுசா இருக்குல்ல கல்யாண கேசட் எல்லாம் விற்கிறதுக்கு, அந்த மாதிரி இந்த மாதிரி பர்த்டே விஷ் கேசட்டையும் வித்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹாப்பியா இருந்திருக்கும். ஹாட்ஸ்டார்லயே வித்துருக்கலாம், தனியா போட்டு.
இல்ல சார், அருண் முத்துக்குமரன் நேத்திக்கு ஒரு ஆர்குமெண்ட் ஆச்சுல்ல, எல்லாரும் அது முத்துக்குமரன் பெரிய மனதுடைய கர்ணனுக்கு அப்புறம் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லி இதிகாசத்திலையும் இதுலயும் வந்துட்டாப்ல. முத்துக்குமரன் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் அதை மீன் பண்ணி சொல்லல அப்படின்னு மனசாரதான் சொல்லிட்டு இருக்காப்ல. ஆனா அதை மனசாரதான் சொன்னான்னு சொன்னா நம்ப மாட்டாங்க வெளியில. அதையும் இன்னொரு பிரச்சனை. சரியா? சோ அவர் என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, பேச்சால மட்டும் எனக்கு பேச்சு தகுதி இல்ல, பேச்சு மட்டும் தான் தகுதி, மற்றபடி இந்த வீட்டுக்குள்ள நான் ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்ல அப்படின்னு அருண் சொன்னதுனாலதான் நான் ட்ரிகர் ஆகி நான் சொன்னேன்றத ஒரு பக்கம் சொல்றேன். ஆனா அருண் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் அதை மைண்ட்ல வச்சுக்காமையே சொன்னேன்றாரு. இந்த ரெண்டுத்துல எதிராக உண்மைன்னு கேட்டா எனக்கும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லு. இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பரான எபிசோட். இன் வாட் வே சார்? எது உங்களை ஆரம்பிச்சு பார்த்த மொத்த ஆடியன்ஸையும் சூடான சூப்புல போட்டு வறுத்துட்டாங்க. இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி போயிருக்கு சார் எபிசோடும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, விஜய் சேதுபதி சாருக்கு அவர் நடித்த படங்களுக்காக வெளியில ஒரு தெருமுனையில ஒரு செலவைக்கலாமோ இல்லையோ, சாச்சனா அவர்களுக்கு அப்பாவா நடந்து கொள்றதுக்காக அட்லீஸ்ட் விஜய் டிவிக்குள்ள ஒரு செலவைக்கும். இது ஒரு விஜய் சேதுபதி சாருடைய பிக் பாஸ் ஹோஸ்டுடைய ரசிகரா நான் ஒரு ஆசைப்படுறேன். அது என்ன பிரச்சனைனே தெரியாம, தீபக் வாங்க, சாரி கேள்வி மணி கேட்பீங்கல்ல, கேக்குறீங்கல்ல, ஓகே ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் மனுஷன். கேட்கவும் வச்சிட்டார். அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிளனேஷனே கொடுக்குறாங்க. அந்த குறைகள் அப்படின்றதுக்கு ஒரு 70-30 இல்ல 85 ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு ஒரு காரணம் சொன்னார், எனக்கு புரியல. 70-30 இவங்க தானே சொன்னாங்க, அவரு சரி இவர் ஏதோ ஒரு மார்க்க சொல்லிட்டு சொன்னாரு. அது என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு புரிஞ்ச எனக்கு சொல்லுங்க, நானே போட்டிருக்கேன். ராணுவ சொன்னதுல ஏதாவது புரிஞ்சுதா மக்களே அப்படின்னு கீழே எழுதியிருக்கேன். அதான் நான் கேட்கிறேன். முத்துக்குமரன் அருமையான ஆளு, செம்ம காஸ்ட்லியான ஹாஸ்டல். ஐயா முத்துக்குமரன் ஐயா வெளில இருக்கிற அத்தனை பேரையும் நீங்க வின்னர், டைட்டில் வின்னர் நினைச்சிட்டு இருக்கோம். நான் இல்ல, மக்கள். எனக்கும் லைட்டா தோணும். அப்படி தோணும் போதெல்லாம் தலையில கொட்டி நான் இல்லடா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பண்றேன். எனக்கு தோணும் போதெல்லாம் அதே பிடிச்சி எண்ணி எழுத்துறாப்ல தம்பி. தம்பியோடைய பேச்சுல கடந்த ஒரு 2-3 வாரமா எந்த தெளிவுமே இல்லை. என்னைக்கு தம்பி இந்த சாச்சனா பக்கமும் மஞ்சரி பக்கமும் போய் எல்லாத்துக்கும் ஆஜராக ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து தம்பிக்கு ஒண்ணு பிடிச்சிருச்சு. அதனால தம்பியோடைய பேச்சிலையும் ஒரு தெளிவும் இல்ல, பேசுறது இவங்களுக்கு பிடிக்கவும் இல்லை. எலாபரேட்டா பேசாரு. விஜய் சேதுபதி அவர்களே சொல்லிட்டாரு, சுத்தாதீங்க முத்து, வீட்லயே நீங்க தான் தெளிவா பேசுவீங்கன்னு நம்பி உங்களை கூப்பிட்டா நீங்களும் சுத்துறீங்களே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரியல. சரி, இவ முத்துக்குமரன் அவர்களை பிடித்தவர்களுக்கு முத்துக்குமரன் பிளைட்ல போனாலும் பிடிக்கும், வெறும் தரையில ஸ்விம்மிங் பண்ணாலும் பிடிக்கும். இன்னோவேட்டிவா என் தலைவன் பண்றான் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு முட்டாள்கள் நான் கிடையாது. தவறுனா தவறு, அது தம்பியாவே இருந்தாலும் அண்ணன் தான் இருந்தேன். அதுல நம்ம இப்ப தெளிவா ப்ரொமோலாம் நல்லா ஜோடிச்சு அப்படி ஐயோ சாத்தலா அவர் ரோஸ்ட் பண்ணிட்டாரு என் தலைவன் அப்படின்றாங்க. இருங்க பாய் எப்படி உள்ள 5 ஸ்டார் சால் கொடுத்து கரெக்ட் பண்ற பாருங்க பொண்ண அப்படின்னு வராப்புல. அந்த அம்மா அவருக்கு அம்மா ரொம்ப கோபம் போல. புரியல, நான் என்னன்னு கேட்க போறேன், புரியல. அவர்னால ஓப்பனா கேட்க முடிஞ்சா, எம்மா சாச்சனா உனக்கு கத்திரிக்காய் பிடிக்காதா? இல்ல என்னலே போய் சொல்ற, நீ நல்லா கத்திரிக்காய் நாமிச்சதுலையும் சரி, ஏற்கனவே வந்த பிரியாணியும் சரி, பக்கத்துல கத்திரிக்காய போட்டு முழு முழுத்தவதான். இப்ப என்னம்மா உனக்கு தனியா போல்ல வேணும்? ஏமா உனக்கு மட்டும் தனி சாப்பாடு? அப்படி அவங்களுக்கு மட்டும் தனி சாப்பாடா விஜய் சேதுபதி சார் வீட்டுக்கு டெய்லி வந்துட்டு போட்டோம்.
உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் எதுக்கு அவங்களுக்கு விருப்பப்பட்டு தனித்தனியா அவங்களுக்காக தனியா ப்ரிப்பேர் பண்ணணும்? ஏன் ப்ரிப்பேர் பண்ணணும்? சாச்சனா வந்து வாண்டடா போயிட்டு ஜெஃப்ரி கிட்ட கேட்டு ஜெஃப்ரி விட்டு கொடுத்து சாச்சனா கேப்டன் ஆகுறாங்களே வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு கேம் ஸ்போர்ட்டிவா அப்படின்னு பிக் பாஸ் கேட்க மாட்டாரா? ஏங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஆடுறாங்களா கேம்? இதே பிக் பாஸ் கேட்கல, இந்த கேப்டன்ஷிப் வந்து கேட்க போறாங்களா? இது நடக்கவே இல்லைன்னாலும் ஜெஃப கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல இவ்வளவு என் பொண்ணுக்கு கொடுறா கேப்டன்ஷிப்ப, விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு, இதை வண்டி சொல்லாதரா, நீயா விட்டு தர மாதிரி பேசுறான், கன்ஃபெஷன் ரூம்ல சொல்லி அனுப்பிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அவ்வளவு வசதி இருந்திருக்கும். மகாராணி ஆக்குனாங்க, இப்ப கேப்டன் ஆக்குறாங்க. அதான் இந்த வாட்டி எனக்கு தெளிவா ஒரு 4 நாள் முன்னாடியே போட்டேன் அவங்கதான் கேப்டன் ஆகுறாங்கன்ட்டு. தெளிவா போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன் தெரியுமா? தலைவி சாச்சனா வாழ்க, விஜய் சேதுபதி சார் தேங்க்யூன்னு போட்டிருந்தேன். இது தலைவி அப்படின்னு நான் போட்டிருந்தது. இந்த வாரம் வெளில போற தலைவி கிடையாது, கேப்டன். அப்படி ஆயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா கோபால் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. கோட்டுக்கு முன் கோட்டுக்கு பின்னு ரொம்ப சீரியஸான ஒரு கேள்வி கேக்குறாரு. எல்லாரும் சீரியஸா நினைக்கிறாரு. இப்ப நீங்க சொல்லுங்க சீரியஸா, அவங்கள சீரியஸா பேசல. நீங்க சொல்லுங்க, கோட்டுக்கு முன்னாடியும் கோட்டுக்கு பின்னாடியும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க? வீட்டுக்குள்ள எல்லாரும் இண்டிவிஜுவலா ப்ளே பண்றாங்க. கோட்டுக்கு முன்னாடி தனித்தனியா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தனித்தனியா தூங்கிட்டு இருந்தாங்க. கோட்டுக்கு அப்புறம் எல்லாம் மிக்சரா தூங்கிட்டு இருக்காங்க. கோட்டுக்கு முன்னாடி டாஸ்க் பண்ணிட்டு ஒன்னா சுத்துவாங்க, கோட் இல்லாதப்ப டாஸ்கே பண்ணாம ஒன்னா சுத்திட்டு இருக்காங்க. கோட்டுக்கு முன்னாடி 2 குரூப்பா இருந்தாங்க, இன்னைக்கு அதை சொல்லியிருப்பாங்க. கோர்ட்டு போனதுக்கு அப்புறம் பல குரூப் ஆயிட்டாங்க. கோர்ட்டுக்கு முன்னாடி டீம் ஸ்பிரிட்டா இருந்தாங்க, இப்பெல்லாம் அவங்களுக்குள்ளேயே ஸ்பிரிட் வந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க. புதுசா ஒண்ணு வந்தது பாத்தீங்களா? சத்யா அப்படியே பயங்கரமா கண்ணி வெடின்றாரு, சிறுவண்டுன்றாரு, செம்மையா பேசினார்ல. அவர் பேசுனது நல்லா இருந்துச்சு, அதை சொல்லுங்க. டிஃபரெண்டா ஏதாவது நம்ம பேசுவோம். இல்ல இதெல்லாம் பொதுவா அவர் பின்னாடி போய் பேசிதான் இருக்காரு. விஜய் சேதுபதி சார் வர்ற எபிசோட் எல்லாம் பேச மாட்டாரு. இன்னைக்கு அதையும் எதிர்பார்த்து விஜய் சேதுபதி அங்கெல்லாம் பேச நம்ம கிட்ட பேச மாட்டீங்கன்ற மாதிரி இழுத்து விட்டு அவர் ஒரு 4 பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இவங்க சிறுவண்டு, இவங்க பெரிய வண்டு, இவங்க ஆர்டிஎக்ஸ், இவங்க கண்ணி வெடி. சரி அதெல்லாம் இருக்கட்டியா, நீ யாரியா குரூப்ல டூப்பு அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க. இப்ப என்ன பண்றது? ஆனா அவர் அனுப்ப மாட்டாங்க. வீட்டுக்குள்ள இருக்கணும்னு பயந்து அச்சமில்லைன்னு பாடுறவரை அனுப்பிச்சிருவாங்க. கஷ்டம். வீட்டுக்குள்ளேயே அச்சமே இல்லாம, யாருக்குமே பயப்படாம, எந்த வேலை வெட்டியுமே செய்யாம எல்லாரையும் பயமுறுத்தி வேலை வாங்குறவங்களும் வச்சுப்பாங்க. ஆச்சா சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, நான் சொல்ல வந்த பாயிண்ட் அவர் கேட்கலையே தவிர்த்து வேற எந்த தப்புமே நான் சொல்லல அப்படின்னு தான் சொல்ல வந்தாங்க. அதை டைரக்டா சொல்லியிருந்தா பிரச்சனை எப்பயோ முடிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அவ்வளவுதான். ஒரு ஹோஸ்டா நான் ஏதாவது சொல்லியிருப்பேன், ஏமா அது ஒரு லைன்ல நீ முடிச்சிருக்கலாம்ல. சரி உனக்கு ஏதாவது பிரச்சனையாமா? உனக்கு சொல்ல வந்த பாயிண்ட் சொல்ல, அவங்க அது பிரச்சனை கிடையாது. ஆனந்தி பேசும்போதும் அவர் கேட்கல, மஞ்சரி பேசும்போதும் கேட்கல, பவித்ரா ஜனனி பேசும்போதும் கேட்கல. அதனால நான் கோவப்பட்டு கட் பண்ணிட்டேன். சரி உட்காருன்னு நான் இங்க கேட்டியா? ஹவுஸ்மேட்ஸ் எஞ்சி போகாதன்னு நான் கேட்டியா? வெட்டாதன்னு நான் கேட்டியா? ஏதாவது ஒண்ணு கேட்டிருப்பியா? வீட்டுல கேட்டேன். என்ன கேட்டேன்? இதுல கத்திரிக்காய் மிக்ஸ் பண்ணாதீங்கன்னு கேட்டேன். 5 ஸ்டார் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டேன். பர்கர் வாங்கிட்டு வாங்க அப்பா அப்படின்னு கேட்டேன். வேற என்ன நீ கேட்டேன்? சவுண்ட மிரட்டினேன். சனிக்கிழமை வருவார் உன்னை கேட்பாருன்னு கேட்டேன். வேற என்ன கேட்டேன்? அருண் பத்தி, அதாவது அவரு நிறைய விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் கிடையாது, மத்தவங்களையும் வந்து நல்லபடியா பாத்துக்கணும், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பைண்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு, which is good. அந்த கேரக்டர் ஆஃப் அருண் வந்து பிடிச்சிருக்கு. பட் சில இடங்கள்ல மத்தவங்களுக்கு அவர் கொடுக்கிற விமர்சனங்கள் அவருக்கே வரும்போது அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. சரி நீங்க நியாயமா சொல்லுங்க, நேத்து நடந்த கேம் பிளேல அருண் ஜெஃப்ரிக்கு சாதகமா விளையாடினாரா இல்ல சிவகுமாருக்கு சாதகமா ஆடினாரா? ஜெஃப்ரிக்கு சாதகமா தான் ஆடிக்காரு. அப்புறம் எதுக்கு சிவகுமார் கிட்ட நடிச்சாரு? அந்த பிட்ல இருந்து வெளில வர வரைக்கும் நீங்க பொம்மையை மாத்தக்கூடாது. இல்ல பிட்டு விட்டு வெளியில வந்துட்டாரு அவரு வேகமா. அவர் வந்து எந்த பொம்மைனே பாக்கல. அவரு அது யாரு மேல தப்பு? அது வந்து கேம் ரூல்னு நினைக்கிறேன் நான். ஃபைனல் ரவுண்ட் வெளில வந்துட்டாரு, திருப்பி பிட்டுக்குள்ள போக கூடாதுன்னு ரூல் இல்லையே. அங்க சம் கொளறுபடி நடந்திருக்கு. ஆனா ஆக்சுவலி
இல்ல சி அருண் வந்து எமோஷனல் ஆனாரு, அது எல்லாமே ஓகே. அதாவது இந்த கேக் கண்டென்ட் அதெல்லாம் எமோஷனல் ஆனாரு, அதுல நம்ம டவுட் பண்றதுக்கான வேலை கிடையாது. பட் எனக்கு இந்த பேஸ்ட் ஆன் சிவகுமாரோடைய கேம் பிளேல இன்னைக்கு சிவகுமார் வின் பண்ணியிருந்தா சிவகுமார் எலிமினேட்டே ஆயிருக்க மாட்டான். எஸ். யோசிச்சிருப்பாங்க டீம். ம், ம், ம். சிவகுமார் நம்பினார். நான் என்ன சொல்றேன், நான் ஆடல, நான் வேற யாராவது வச்சு ஆடிங்கன்னு சொல்லி ராணுவ அமைச்சிருக்கலாமே ரயானுக்கு ஆப்போசிட்டா. யா. சோ இதுதான் ப்ராப்ளம். ம். சோ So, நீங்க என்ன அருண் வந்து பாக்குறீங்க அது? யா. அருண் வந்து சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு மக்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு டிராவல் ஆறாரு. பை 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 சார். நன்றி நன்றி வணக்கம் மக்களே. நன்றி. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.